BIS 78வது நிறுவன தின கொண்டாட்டம் நடைபெற்றது. BIS மதுரை கிளையின் சார்பில் 78வது நிறுவன தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு திருநெல்வேலி சங்கர் மேல்நிலைப்பள்ளியில் கண்காட்சி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சுமார் 1300 மாணவ மாணவியர், 80 ஆசிரியர்கள், 200 பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு தயாரிப்பு தரம் சான்றிதழ் மற்றும் நமது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் நுகர்வோர் பொருட்களில் தரம் மற்றும் தரப்படுத்தலின் முக்கியத்துவத்தின் பங்கு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் மதுரை BIS கிளையின் மூத்த இயக்குநரும் தலைவருமான தயானந்த் வரவேற்புரையுடன் விழா நோக்கங்களை விவரித்தார். இந்தியா சிமெண்ட் சாலை பொறுப்பாளர் சரவணமுத்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சங்கர் மேல்நிலைப்பள்ளியின் செயலாளர் ஸ்ரீனிவாசன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரெங்கநாதன் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் உடையார் ஆகியோர் முன்னிலை உரையாற்றினர். கலந்து கொண்ட 1580 பங்கேற்பாளர்கள் தரநிலை உறுதிமொழி எடுத்து தரமான பொருட்களை தேர்ந்தெடுப்போம் என உறுதியேற்றனர். BIS இணை இயக்குநர் அறிவழகன் BIS ஸ்டாண்ட் கிளப்களின் செயல்பாடுகள், தரநிலை பற்றிய முக்கியத்துவம் பற்றியும் விளக்க உரை வழங்கினார். நிகழ்வில் பல்வேறு விழிப்புணர்வு போட்டிகள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்டது. அதில் வினாடி வினா, அறிவியல் கண்காட்சி, கேளிக்கை விளையாட்டு போட்டிகள் முக்கிய நிகழ்வாக BIS-இன் தரச்சான்றிதழ் இடப்பட்ட பொருட்களின் கண்காட்சியும் நடத்தப்பட்டது. இதில் தரநிலைப்படுத்தப்பட்டு ISI முத்திரை வழங்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள், கட்டுமான பொருட்கள், மின்னணு சாதனங்கள், BIS செயலி விளக்கம் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டு மாணவ மாணவியருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. நிறைவு விழாவில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு கல்வி ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். ISI முத்திரை கொண்ட பொருட்களையும் ஹால்மார்க் முத்திரை கொண்ட நகைகளையும் வாங்கி தரமான பொருட்களை மட்டுமே வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கும் பெற்றோருக்கும் பரிசு தொகையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தார். BIS இணை இயக்குநர் ஹேமலதா பணிக்கர் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிகளை BIS பணியாளர் ஜனனி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் தொகுத்து வழங்கினர்.